ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், முட்டை பொரியல் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை வேக வச்சு பொரியல் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வெங்காயம் இந்த முட்டையோட சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், முட்டை வேக வச்சுட்டேன். இப்போ தான் வேக வச்சேன். இது மாதிரி இல்லைன்னாக்கா நீங்கள் தண்ணியில் உப்புக்கல் போட்டு முட்டை வேக வச்சுருங்க. சூடாக இருக்குது. இப்போ தோல் நீக்கி எடுத்துகிட்டு மசாலா சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு. முட்டை பொரியலுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுது. 2 வெங்காயம், கருவேப்பிலை, வெங்காயம் கொஞ்சம் வரட்டும். பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். தக்காளி 2, இது கொஞ்சம் வதங்கட்டும் ஒரு 2 நிமிஷம். இங்கே பாருங்கள், 2 பச்சை மிளகாய், 1 காஞ்ச மிளகாய். நல்லா சோம்பெடுத்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும். முட்டை பொரியல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். வெங்காயம் தக்காளி எடுத்து சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இந்த முட்டை பொரியலுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நல்லா கலந்து விடுங்க. மஞ்சள் பொடி, கார மிளகாத்தூள். 7 முட்டை தான் சேர்த்துருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி, காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுடுங்க. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி. இந்த தூள் கொஞ்சம் பச்சை வாசனை, இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த வாசனைக்காக. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டையெல்லாம் தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், மசாலா பொரிஞ்சிருது. இப்போ நீள் வாட்டத்தில் அங்கங்கே கட் பண்ணிக்கோங்க. பாதியாக கட் பண்ணால் கூட போட்டுக்கோங்க. நான் முழுசாகவே சேர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், முட்டையெல்லாம் சேர்த்துட்டேன். கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துங்க. கொஞ்சம் வாசனைக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். முட்டை வேணுனாலும் எடுத்துக்கலாம். இந்த கிரேவி வேணுனாலும் சாதத்துக்கு கூட நல்லா சாப்பிட்லாம். சேர்த்து பசஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். கொஞ்சம் பாருங்கள், ரெடி ஆகிடுது. மல்லி இலை கொஞ்சமாக மேலே போட்டுட்டு அவ்வளோதான், ரெடி ஆகிடுது. உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. வா ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். இங்கே பாருங்கள், முட்டை பொரியல் ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாதம், ரசம், சாம்பார் இது மாதிரி சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.